பீஸையெல்லாம் என்ன செய்யணும் வச்சு தட்டிடணும் நல்லா. அதை இது பண்ணி இதை சும்மாவே இப்படியே முடியெல்லாம் எடுத்துட்டு அடுப்பில் போட்டு வாட்டணும் நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கலாமா? ரொம்ப நாளாச்சுமா வீடியோக்குள்ளே வரல. ஒரு வாரம் 10 நாள் ஒரே தலைவலி தடுமன் வேலையே பார்க்கல. இன்னைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்டா, இந்த தடுமனுக்கு தோதா இந்த கோழியை இடித்து சூப் வைக்க போகிறேன். நாட்டுக்கோழியை இடித்த சூப்பு. இந்த கோழி வாங்கியிருக்கு, நாட்டுக்கோழி. கோழி சூப்பராக இருக்குது, நல்ல கோழியாக இருக்குது. வச்சா நல்லா முட்டையிடும். இன்றைக்கி இடித்து இன்றைக்கி நச்சு போட்டு சூப் வைக்க போகிறோம். இந்த கோழியை அப்படியே ஆஞ்சிட்டு இருக்கிறீங்க, தண்ணியில் வச்சு முக்குவீங்க? எப்பயும் தண்ணியில் வைக்கக்கூடாது, தண்ணியில் வச்சா நல்லா இருக்காது சூப் வைக்கிறது. இப்படி பச்சையாக இது பண்ணி இதை சும்மாவே இப்படியே முடியெல்லாம் எடுத்துட்டு அடுப்பில் போட்டு வாட்டணும் நல்லா. வாட்டினோம்னாத்தே முடியெல்லாம் போயிட்டு நல்லா சூப் வைக்கிறது நல்லா இருக்கும். வாசம் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ போய் மசாலா எடுத்துகிட்டு வா, அரைக்க எடுத்துருக்குவேன். சின்ன கோழி தான்மா இது. சூப்பு போடுறதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழிங்கிறதுனால கறியாக இருந்துச்சுனாக்கா அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இது சும்மா வெடை குஞ்சு சூப்பு போட நல்லாயிருக்கும் போல் அந்த மாதிரி இது வெடை கோழி குஞ்சு. சின்ன குஞ்சு தொழிலாக பிஞ்சுக்கிட்டு வந்துடுச்சு. இந்தா இப்போ இதை வாட்டணும். முடியெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பொடி முடியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டி கழுவி சூப் வைக்கணும். நீங்கள் என்ன வெயிட்டிங்க? வெயிட்டிங்கில் இருக்கீங்களா? ஹலோ, உன் குட்டி எங்க? குட்டியை போய் தூக்கிட்டு வாப்போ. வெயிட் பண்ணு, உனக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கருப்பாயிடுச்சு. தேய்ச்சி கழுவிடும். பொடி முடியெல்லாம் போயிடுச்சா? முடியெல்லாம் போயிடுச்சு. சூப்பராக போயிடுச்சு. காட்டிட்டு இந்த பொடி முடியெல்லாம் நல்லா எடுத்துலருந்தா இப்படி எடுத்துறணும். பொடி முடியெல்லாம் எடுத்தாத்தே இந்த வாட்டின கோழிக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி அது வேறு முள்ளு முள்ளாடிக்கு அதை இப்படி நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்துருங்க. முன்னூறு நம்ம கையில் எடுக்கிறதுனால எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு அதில் மஞ்சளை தடவி கழுவணும் கோழியை. கோழியை ஆஞ்சு வாட்டியாச்சு. நல்லா மஞ்சள் தடவி குழாயில் வச்சு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா நறுக்குங்க. நான் எல்லாம் கழுவி தேய்ச்சி எடுத்தேன். இப்போ நான் நறுக்கிட்டு இருக்கேன். கருமுட்டை கரு வச்சிருக்கேன். இது எப்படியும் ஒரு 15-20 நாள் ஆகும். கருவாங்கிற மாதிரி 2 வாரம் நிற்க வச்சா போடும். இது என்ன மாமி எப்படி திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க? நம்ம வசதிக்கு வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை தட்டத்தேனே. அங்கே எதிர்த்துனா என்னால் போக முடியாது. அதனால இது கழுகி வாட்டி வெட்டி வச்சிருக்கு. இதை பூரா அம்மியில் வச்சு தட்ட போகிறோம். லெக்கு பீஸையெல்லாம் என்ன செய்யணும் வச்சு தட்டிடணும் நல்லா. அம்மிக்கல்லையே எப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறது பாரு. நம்மளுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கிறது. இது எதுக்கு இப்படி தட்டுறதுண்டா, அதில் உள்ள எலும்புகளில் உள்ள சத்துக்கள்லாம் இறங்கட்டுங்கிறக்காக அப்படி வச்சு தட்டுறது. தட்டி கறியை தட்டி எடுத்துட்டோமா. கறியை தட்டி எடுத்தாச்சு. இப்போ மிளகு சீரகம் மஞ்சள் இது 3ஐயும் தட்டி அந்த சூப்புக்கு போடணும். இப்போ 3ஐயும் வச்சு நுணுக்கிறோம். மிளகு சீரகத்தை அப்படி நுணுக்கிடணும். சும்மா ஒரு ரசத்துக்கு நுணுக்கிட்டு அதை எடுத்துருங்க. அது தூளை நல்லா தள்ளி விட்டு தூளை
தள்ளி விட்டுக்கேன், எடுத்து இதில் வச்சிருங்க. மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் இந்த மிளகு, இந்த எலும்பு சூப்புக்கு. கட்டாத அப்படியே உருட்ட முடிஞ்சு. அவ்வளோதே, ஒரு நசுக்குனா போதும். ரொம்பலாம் நசுக்கு, எண்ணெயில் தான் போட போகிறாங்க. சூப் வைக்கிறதுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நம்ம மருந்து மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லது. மற்ற ரீஃபண்ட் ஆயில் அது இது ஊற்றுறது கட்டியும் காஞ்செண்ணெய் கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட் எடுத்து முதல்ல போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டை போட்டுட்டு சின்ன வெங்காயமா கருவேப்பிலை சும்மா கொஞ்சம் போட்டு, அது வந்து பச்சை எண்ணெயில் போட்டால் கடப்புறன்னு வெடிக்கும். வெங்காயம் போட்ட பிறகு போட்டால் அது அப்படியே கலக்கும். போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு, சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கை வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கு. அது போக நம்ம வெங்காயம் கொஞ்சம் தட்டியும் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். இது பூரா நல்லா வெந்துடும். 2 பச்சை மிளகாய் இருந்தால் 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. அந்த தக்காளி இருக்கு, அது வேணும். இது நல்லா வெந்துடணும், அப்படி தக்க கிடக்கும் சூப்பில். அது காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதை நல்லா இப்படி ஆயிடுச்சா, வெங்காயம் தக்காளி நல்லா மையாக வசந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அதுக்கு என்ன செய்கிறோம், வேகிற வரைக்கும் அதுக்கு நம்ம இந்த தட்டி வச்சுருக்கிற எலும்பை போட போகிறோம், கோழி கறியை போட போகிறோம். தட்டி வச்ச எலும்பை போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம், இந்த மிளகு சீரகத்தூளும் நுணுக்கி வச்சுருக்கோம், இதையும் போடணும். சும்மா 1-2 தட்டி வச்சுருக்கோம். இந்த இதே மிளகு சீரகத்தூள் போட்டாச்சா, போட்டு இதை எப்படி வேணும். வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, சும்மா ஒரு உரப்பு சுள்ளுப்புக்காக போட்டு இஞ்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா வேக விட்டுறது. வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வெந்த உடனே நம்ம தட்டி வச்ச எலும்பை போட்டு அதுக்கு கொஞ்சோண்டு மிளகு சீரகம் தூளுன்னா நிறைய ஆயிலில் அமியில் வச்சு லைட்டாக நுணுக்கி அந்த தூளை போட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். இதுக்கு எந்த மசாலாவுமே தேவையில்லை. இந்த மிளகு சீரக உரப்பே இதுக்கு இந்த சூப்புக்கு போதும். இப்போ சூப்புக்கான உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இது நல்லா வேகணும், சலண்டு வேகட்டும். சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் ரெடி, நல்லா கொதிச்சிருச்சு, கறியெல்லாம் வெந்துருச்சு. கோழி நச்சு போட்ட நாட்டுக்கோழி சூப்பு அழகா வெந்துருச்சு, கறியும் வெந்துருச்சு, நல்லா கறியெல்லாம் நல்லா கலண்டுருச்சு வெந்து. இதில் வந்து கொஞ்சம் இது போடணும், மிளகுத்தூளை தூவி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சூப்பை கொடுக்கணும். சூப்பராக இது அவ்வளோதான். அடுப்பில் இருந்ததோட வேலை முடிஞ்சிருச்சு. நாட்டுக்கோழி சூப்பு ரெடி. தட்டி போட்ட நாட்டுக்கோழி சூப் ரெடி. பெப்பர் தூவிக்கிறோம். பெப்பர் பொடியா? ஆமாம், பெப்பர் பொடி லைட்டாக தூவிக்கிட்டு இப்போ இதை டேஸ்ட் பார்க்கணும்.
சளிக்கு சூப்பரான மருந்து, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழி சூப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சரியான ஜலதோஷத்துக்கு தொண்டைக்கு நல்லா சுகமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சதில் என்ன குத்தம் குறை இருக்குங்கிறதையும் கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.